தட் ஐகானிக் போஸ்டர். கொத்தாளனோட நெத்தியில வந்து பட்டம் இருக்கும். நல்லமநாயக்கர் நெத்தியில வந்து யூ வில் see the நாமம். திருச்செந்தூர். லைக் விருமாண்டியோட நெத்தியில வந்து ரெண்டும் merge ஆற மாதிரி தான் தெரியுமே தவிர வந்து இந்த கொத்தாளன் சேஸ் நாயகர் ஆட்சி காலத்திற்கு முன்பாகவே பாண்டிய மன்னர்கள் அண்ட் ஷீஸ் லைக் அவ்வளவு தூரம் போக வேண்டாம், நீங்க வந்து இதை பத்தியே பேசுங்க சொல்லும்போது ஹி ஹாஸ் அ பேசிக் அனிமோசிட்டி டுவர்ட்ஸ் நாயகர்ஸ்ங்கிறது நமக்கு அப்புறமா புரியும். ரோஹிணி வந்து வரும்போது வந்து she is not just a documentary maker but she is somebody with very strong views on both death penalty and also prison itself. I think it is not a coincidence that she is named Angela. This concept called the unreliable narrator, right? So ஒருத்தன் வந்து கதை சொல்றான் அப்படின்னா அந்த வியூவர் வந்து அதை நம்பணுமா கூடாதா அப்படின்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ரெட்ரோ டிக்கெட். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எபிசோடு வந்து இஸ் சூப்பர் ஸ்பெஷல் டு அஸ் பிகாஸ் வி ஹேவ் வித் அஸ், அதாவது வந்து இப்போ நாயகன் படத்துல சொல்ற மாதிரி 4 பேர் நல்லா இருந்தா எதுவுமே தப்பில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு 4 பேர் ரொம்ப லாயலா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த முதல் ஏர்லி ஃபாலோவர்ஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லா இன்புட்ஸ் கொடுத்துட்டு எக்கச்சக்கமா வந்து எங்களுக்கு வந்து ஹீஸ் been one of the forces behind retro ticket that has made us go on for 5-6 years now. ஸோ அவர் தான் வந்து வெங்கடேஸ்வரன் கணேசன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ட்ரங்கன் மங்க் அப்படின்னு அழைக்கப்படுகிற மங்க். அவர் வந்து எங்களோட வந்திருக்காரு ஸ்பெஷல் கெஸ்டா. அவர் ஏன் நாங்கள் இந்த வீடியோ கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து 2015-2016 டைம்லயே வந்து அவர் ஹி ஹஸ் டன் ஆல்மோஸ்ட் ரிசர்ச் பேப்பர் தட் கேன் பி பப்ளிஷ்ட் இன் எனி ஜேர்னல் ஆன் விருமாண்டி. அவருடைய பிளாக்ல நாங்க வந்து லிங்க்ல போடுறோம், அவரோட பிளாக் நீங்க படிச்சு பாருங்க. ஹி ஹஸ் அப்சல்யூட்லி கிவன் தி அல்டிமேட் ட்ரிபியூட் டு த மூவி இன் ஹிஸ் பிளாக். அண்ட் அந்த பார்த்தா வந்து இன்சைட் மேல இன்சைட் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து நாங்க கவர் பண்ணும்போது விருமாண்டி பீங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெஷர்ட் ஒர்க்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை பத்தி நாங்க ட்ரிவியா அதெல்லாம் எடுக்கிறதுக்கே நாங்க ரொம்ப பயந்தோம் ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் நாங்க இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சது 2022 ஒரு வாட்டி வந்து விருமாண்டி பத்தி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் அது ப்ராப்பர் குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்போ ஒதுக்கி வச்சுட்டு திரும்பி 2024 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 3வது 4வது அட்டெம்ப்ட். அப்போ வந்து இட் ஒன்லி ஃபெல்ட் லாஜிக்கல் தட் வி பிரிங் இன் சம்மன் ஹூஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த ஃபில்ம். ஸோ மங்க், நாங்க வந்து உங்களை மங்க்னு கூப்பிட போறோம் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். வி ஆர் வெரி வெரி ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ அண்ட் வெல்கம் டு ரெட்ரோ டிக்கெட் அண்ட் மேபி கொலாபரேட் மோர் அண்ட் மோர் as we go along. Yeah, glad to be here and thank you for inviting me. நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது when it comes to the movie. I just used a lot of available knowledge and just linked it to what I saw in the movie in terms of insights and what I observed. No, absolutely. And we wish a lot of people in this video who are watching this video, we wish they get blown away by just the sheer genius of Kamal that we are all bringing out. And your content is absolutely critical to that. And otherwise பாத்தீங்கன்னா வந்து அவர் ஓஜிஸ்லாம் இருக்காங்க. பேய்காமனா வந்து கார்த்திக் ராணா அவர் வந்திருக்கா அப்படி, கொத்தாளனா வந்து மக்கி அவர் ஹரி அவர் வந்திருக்கா அப்படி, நல்லமனா வந்து கௌஷிக் வந்திருக்கா அப்படி. இன்ஃபேக்ட் கௌஷிக் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே உருவாயிட்டு இருக்குப்பா ரெட்ரோ டிக்கெட்ல. அடுத்த சித்ரா லக்ஷ்மணனுங்கிறாங்க, அடுத்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுங்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? எங்களுக்கு தெரிய விஷயம் இப்போ உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. பிச்சு உதருங்க. பேய்காமன், நீங்க என்ன ப்ராப்பர் டான்ஜருங்களா? அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லப்பா. அதுக்கு கொஞ்சம் பக்கம் அது கொஞ்சம் பக்கமா பக்கம் எங்க அப்பா வழியில. ஆனா வந்து என் வழியில வந்து எல்லாமே மெட்ராஸ் தான். மெட்ராஸ் அப்படிங்கிறீங்க? மெட்ராஸ்காரன். எஸ். சரி, அங்கேயே ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல ஆரம்பிக்குது ஹேராம் மாதிரியே. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா 2001 வந்து 2000 வந்து ஹேராம், 2004 வந்து விருமாண்டி, ரெண்டுமே வந்து ஒரு ரியல் வர்சஸ் ரியல் ரெண்டும் சேர்ற ஒரு விஷயம். அண்ட் அதுவே வந்து ஒரு ஹேட் டிப் அவளை படித்தானோ. கௌஷிக், கார்த்திக், நீங்க அதை பத்தி கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்களா? தென் வில் கோ இன் டு த ஃபில்ம். அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் நரேஷன்ல ஆரம்பிச்சு கமல் இந்த படத்துல பண்ணிருக்கிற ஒரு பிளே அண்ட் வேர் இட் ஆல் ஸ்டார்டட் வித் ருத்ரையா, அதை பத்தி ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா, அவளப்பன் படத்துல தான் ஐ சா ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் டாக்குமெண்ட்ரினா இப்ப சினிமாவுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க கூட சினிமா மாதிரியே எடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேக்கா இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அவளப்பன் படத்துல ரிசல்ட்டா நான் வந்து ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணேன் இல்லையா நம்ம லிங்க்ல, வேற கமல் ஸ்பீக்ஸ் டு தங்கர் பச்சான். அதுல அவர் சொல்றாரு he shot that documentary using a handheld camera
ஒரு 16mm கேமரா வச்சு லைவ் சவுண்ட் எடுத்ததா சொல்லுவாரு. 1978 லைவ் சவுண்ட் இஸ் அப்ப யாருக்குமே தெரியாது அதெல்லாம். அப்பவே கமல் ட்ரை அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா அந்த படத்துக்குள்ள கமல் ஷூட் பண்ற மாதிரி வரும், ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். அது கமலே ஷூட் பண்ணிருக்காரு அது. அது ஒன் ஆஃப் இஸ் ஏர்லியஸ்ட் டைரக்ஷன் எஃபர்ட்ஸ் நினைக்கிறேன். அது ப்ராபப்ளி அவளை பிரதான படத்துல ஷூட் பண்ணது. இந்த டாக்குமெண்ட்ரி அதே மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு படி மேல போய் இந்த முழு படமும் லைவ் சவுண்ட் இல்லையா? அது இன்ஃபேக்ட் கமல் வந்து ஃப்ரம் வாட் ஐ ரீகலெக்ட், அவர் சாச்சி சார்சோ பீஸ் படத்தை ஐ திங்க் வாண்டட் டு ஷூட் யூசிங் லைவ் சவுண்ட். அது இவர் சொன்ன ஞாபகம் இருக்கு, அந்த ரசூல் பூக்கட்டி. அவரு அதாவது ஒரு இதை சொன்னாரு, கமல் வாண்டட் டு ஷூட் இன் லைவ் சவுண்ட் அப்படின்னு. அது அப்போ நடக்கல. அப்புறம் ஹேராம்ல அதை ஷூட் பண்ணாங்க. பட் அது உங்களுக்கே தெரியும், சரியா வரல. அது ஹேராம்ல வந்து அந்த சவுண்ட் எல்லாம் நிறைய டைலாக் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அந்த படத்துல. தமிழ், தெலுங்கு, இது ஹிந்தி, மராட்டி எல்லா லாங்குவேஜும் வந்து நமக்கு டைலாக்ஸும் புரியாம அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா என்னமோ ஐ ஃபெல்ட் ரொம்ப சவுண்ட் சரியா வரலன்னு நினைக்கிறேன். விருமாண்டில பெர்ஃபெக்டா பண்ணாரு என்னை பொறுத்த வரைக்கும். அதை விருமாண்டி தான் இன்னி வரைக்கும் நான் பார்த்த தமிழ் படங்கள்ல பெஸ்ட் ஃபிலிம் டு யூஸ் லைவ் சவுண்ட் நான் சொல்லுவேன். பிஜிஎம் அது ஏற்ற மாதிரி மினிமலா இருக்கும். டைலாக் வரும்போது பிஜிஎமே வராது. அது வந்து ஒரு யாரும் இப்போ யூஸ் பண்றதே கிடையாது. டைலாக் பேசும் பிஜிஎம் அப்படியே லவுடா போட்டு விட்டுருவாங்க. இந்த படத்துல அப்படி இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரி சீன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், ஓப்பனிங் ஷார்ட்டே டாக்குமெண்ட்ரில ஆரம்பிப்பாங்க. நமக்கே புரியாது எந்த படம் பாக்குறோம்னு தெரியும். டாக்குமெண்ட்ரி பாக்குறோமா நியூஸ் ரீல் பாக்குறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கிருஷ்ண ஐயர் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அந்த எப்படி அந்த ஹேங்கிங் எல்லாம் பண்றாங்க அதை பத்தி பேசும்போது பார்த்தா அந்த ஃப்ரேம் வந்து ஒரு 16mm பாக்குற மாதிரி ஐ திங்க் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வராது, பாதி ஸ்கிரீன் தான் வரும் அது. அதுக்கப்புறம் அங்கேயிருந்து அப்படியே அந்த டாக்குமெண்ட்ரி இதுக்கு போகும்போது அது முதல்ல அந்த ஃப்ரேம் வந்து அந்த அந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சு ஆக்சுவல் மூவி வரும்போது ஃபுல் ஸ்கிரீனுக்கு போற மாதிரி பார்க்கலாம் நீங்க அதை. சவுண்ட் அதுக்கு ஏத்த அது மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ரேம் ரேட் மாறும், அந்த அந்த சவுண்டும் மாறும் அதுக்கு ஏத்த மாதிரி. அது ரொம்ப ஒரே படத்துக்குள்ளேயே அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டாக்குமெண்ட்ரி அண்ட் ஆக்சுவல் ஃபிலிம். அது ஐ திங்க் இட் வாஸ் ஃபெனாமினல் என்னை பொறுத்த வரைக்கும். அது நான் முதல்ல அவளை தன் படத்தை நோட் பண்ணேன். நீங்க ஆக்சுவல் மூவி பார்க்கும் ஒரு சவுண்ட்ல வரும், அது டப்பிங் சவுண்டா இருக்கும் ஆக்சுவலி அது. ஆனா கமல் சூஸ் பண்ண டாக்குமெண்ட்ரி மட்டும் லைவ் சவுண்ட் அப்படியே வரும். நீங்க இப்ப பார்த்தா நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அது. அது ஒரு உண்மையான ஒரு ஆங்கிள் கேமரா ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ, ட்ரைபாட் எதுவுமே இல்லாம அப்படியே ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரெண்டு படமே இருக்கும். குருமண்டியில அந்த எஃபெக்ட் நீங்க பார்க்கலாம். இந்த கேமரா லென்ஸ் கீழே விழுந்திருக்கும் போது லென்ஸ் விழுந்திருக்கு பாருங்கன்னு சொல்ற போது அந்த ஃப்ரேம் அப்படியே அந்த இதுக்கு மாறும் அது. அது அது வந்து இல்ல அது 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 வேற ஆங்கிள் எடுத்த மாதிரி இருக்காது, கீழே இருக்கும் அந்த அந்த லென்ஸ் கேப். அது அப்படியே கேமரா டில்ட் ஆகி அது காட்டினா எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அது நான் சொல்றேன், ஐ ஃபெல்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு மெனக்கேட்டா எடுத்திருப்பாரு அந்த கமல் அந்த டாக்குமெண்ட்ரி சீன்ஸை. Well, one more similarity that I see between these two movies என்னன்னா வந்து இந்த படத்தோட வந்து core premise there is a social angle to this movie, and that is the same angle that is also pursued in the documentary. So which is why வந்து எங்க வந்து where does this movie stands and where does the movie within the movie stands begin or endங்கிறது வந்து that is so seamlessly brought into it. அந்த விதத்துல தான் வந்து with the fact that they begin the movie with a retired Supreme Court judge who's known for his radical views on death penalty. Are we just seeing Kamal's thoughts as a movie maker, and when does it change from Kamal's thoughts to Rohini's thoughts and then to the actual drama within the movie? ஆமாமா. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து அங்கதான் வந்து ஐ வாண்ட் டு பிரிங் இன் ஹரி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கமலுடைய ஒரு பசி ஃபார் அந்த டாக்குமெண்ட்ரி ஓவன் இன் டு த ஸ்டோரி லைன், அண்ட் நீங்க வந்து யூ பிரீஃப்லி டச் அப்பான் ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆரம்பிக்கிற கதை அப்படியே அது உள்ள போறது. லைக் நீங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்ரி ஷிஃப்டிங் டு த மூவியே இட் கோஸ் இன் ஆஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொத்தாலத்தேவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, ரைட்? ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவா போறது. அதுக்கப்புறம் வந்து அதுல வர சீன்ஸும் கமலோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வர சீனும் த டோன் வில் பி டிஃபரெண்ட், த மியூசிக் வில் பி டிஃபரெண்ட், ஈவன் த மேக்கிங் வில் பி ஃபார் மோர் ரக்கெட் அண்ட் ஒரு மாதிரி எனக்கு என்னன்னா அது ஏதோ ஒரு மாதிரி கிராஸா இருக்கேன்னு இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சேன், ஏன்னா அது இப்படி இருக்கு அப்படின்லாம். அதுக்கப்புறம் கமலோடது அதே இது வரும்போது வேற மாதிரி மாறுறது. அங்கதான் ஐ வாண்ட் டு பிரிங் இன் தி ரஷமான் கனெக்ஷன். ரஷமான் மாதிரி நான் படம் பண்றேன் அப்படின்னு யார் வேணா பண்ணலாம், பட் வந்து ரஷமான் கனெக்ஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து இஸ் திஸ் த பெஸ்ட் மல்டி பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் மூவி இன் சினிமா ஆஃப்டர் ரஷமான்? 2-3 விஷயம் சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம சேனல்லேயே முன்னாடி அந்த நாள் கூட நம்ம ரீவிசிட் பண்ணோம். அதையும் ரோஷமானுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம். எப்படின்னா யூ டேக் அன் event அண்ட் ரீவிசிட் த event இன் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். அப்படிதான் வந்து ஸோ இது கோஸ் பேக் டு இந்த சினிமாலையும் ரைட்டிங்லையுமே என்னன்னா வந்து தெர் இஸ் கான்செப்ட் கால்டு அன்ரிலேபிள் நரேட்டர், ரைட்? ஸோ ஒருத்தன் வந்து கதை சொல்றான் அப்படின்னா
அந்த வியூவர் வந்து அதை நம்பணுமா கூடாதா அப்படின்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. அண்ட் தென் ஆஸ் த ஸ்டோரி எவால்வ்ஸ் த பீப்புள் வில் கெட் டு நோ த ட்ரூத். சில படம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் எது உண்மைனே தெரியாமையே கூட or விட்டுருவாங்க. not. ஸோ அந்த அன்ரிலேபிள் நரேட்டர் அப்படிங்கிறது கான்செப்ட். ரோஷமோன் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி வேர் த சேம் ஈவெண்ட் வாஸ் ஷோன் இன் 2 different angles, ரைட்? ஸோ எது உண்மை பொய், அந்த ஒரு கேர்ள் கெட்ஸ் molested. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேர்ள் சொல்றா, அப்புறம் அந்த திருடன் சொல்றான், இன்னொரு மூணாவது ஆள் சொல்றான். இந்த 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவும் வந்து அவங்க சொல்லி they leave it to the viewer to actually judge who you think is right. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில படம் பார்த்துருக்கோம், நான் சொன்ன மாதிரி அந்த நாள்லாம் பார்த்துருக்கோம். பட் விருமாண்டி வந்து ஐ வுட் ப்ராபப்ளி சே இட் டிட் இட் டு பர்ஃபெக்ஷன், ரைட்? நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணியிருந்த போது ஐ திங்க் கமல் ரீசென்ட்லி அந்த விக்ரம் சக்சஸ்ல கூட அவர் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து மணிரத்னம், சிங்கீதம், கமல் 3 பேரும் சேர்ந்து மூ அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாங்க. 3 different perspective which is what was ரோஷமான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கலான்னு வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆல்ரெடி மணிரத்னம் வாஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் கால்ட் ஆயுத எட்டு வித் த சேம் 3 different aspects of story connecting to an அமரோஸ் incident. பெரோஸ். அது அமரோஸ் பெரோஸ் வந்து கரெக்ட், ஆமா, ஒரு இன்சிடென்ட் சும்மா அங்கேருந்து சும்மா கரெக்ட். மணிரத்னத்துக்கு முட்டு கொடுக்காதீங்க, அவர் அவ்வளவுதான். இல்லப்பா, ஓகே, இல்ல அதுவும் தான் அமரோஸ் பெரோஸும் தான். ஸோ பட் ம். அமரோஸ் பெரோஸை வந்து நம்ம எப்பவுமே ரோஷமான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதுக்கு சொல்ல வரேன்னா. ஸோ 3 different perspectives. ஸோ அது பேசிட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு கமல் வந்து சரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் த பர்ஃபெக்ட் usage of unreliable narrator and then using the Rashomon effect where the same incidents are given a different perspective and then the truth gets revealed to the viewers. அது வந்து ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காரு. மங்க், நீங்க சொல்லுங்க. On that note, there is a Malayalam movie called Yavanika. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. It's an amazing movie. It is a multi-point narration movie about a murder which happens in a drama troupe. It stars Okay. Bharat Gopi in the lead antagonist role. it was made in 1982 அது. 82, yes. It's an amazing movie. It's a fantastic movie. And it has Mammootty in the investigative officer, as the investigative officer. It has Nedumbudi Venu as a drama troupe member. It has Tilakan as a drama troupe manager. And it has Bharat Gopi as a tabla player. And he is the lead antagonist. And it is around his murder. And they have multiple points of view. Not just 2 or 3, they have like 4 or 5 points of views where, you know, Mammootty interviews and basically interrogates each and everyone. And finally, he finds out who the you know, the இல்ல, murderer நான் is. It's எவனிக்கா an நான் amazing movie. பார்த்திருக்கேன். ஸ்ரீராம் ராஜா வந்து எங்க ரெட்ரோ டிக்கெட்டுடைய லிஞ்ச்பின். அவர் வந்து எனக்கு வந்து நான் ரீச் அவுட் டு ஹிம் இன் 2020 பேண்டமிக் போது வாட் ஆர் ஆல் த 10 மலையாளம் மூவிஸ் டு வாட்ச் அப்படின்னு. அப்போ வந்து ஹி ஹட் கிவன் மீ சம் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் கேஜி ஜார்ஜ். அதுல வந்து ஹி ஹட் செட் யவனிகா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா என்னன்னா, யவனிகா மாதிரியே ஒரு டிராமா ட்ரூப்பை சம்பந்தப்பட்ட ஒரு மல்டிபிள் பீப்புள் தேர் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ஆட்டம்னு ஒரு படம் 2 வருஷம் முன்னாடி ஆட்டம் ரிலீஸ் ஆகி வந்து அந்த படம் ஐ திங்க் இட் வாஸ் இட்ஸ் வெரி நாமினேட்டட் சிமிலர் ஃபார் டு நேஷனல் யவனிகா. அவார்ட் ஆல்சோ. ஆமா, ரொம்ப Fine நல்லா They movie. இருந்தது won ஆட்டம். something. Yeah, Yeah, they I won think the they best won the best national film award. award. Fantastic Fine movie. movie. சூப்பரா இருந்தது ஆட்டம் பார்த்தேன். You know, the greatest credit we can give to Virumandi is it is, you know, it basically not just lives up to all these classics that we discussed, Andanal avatam, Yavanika avatam, even, you know, from the Indian versions of Rashomon, which are actually classics, you know, bona fide classics. Virumandi will be right up there, Yeah. along with, you know, the best of the best. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா படுதுன்னா, நீங்க சொன்ன எல்லா படமுமே வந்து கிரைம் த்ரில்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி த்ரில்லர்ல வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ கொண்டு வந்து எது உண்மைன்னு எடுத்துட்டு வருது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் In வியூ. fact, Roshaman அதுதான். ஆமா, அதான் சொல்ல வரேன். And it ஸோ ends in a supernatural way, almost. கரெக்ட். ஆனா வந்து விருமாண்டி வந்து இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அ கிரைம். அந்த கிரைம் அன்ராவல் பண்றது தான். பட் தேர் இஸ் அ ஹோல் ஸ்டோரி அரௌண்ட் இட். ஐ திங்க் தட் மேக்ஸ் இட் லைக் ஈவன் மோர் பெட்டர். ஆமா, அந்த மாதிரி அது வந்து இட் இஸ் லைக் இட் இஸ் பிகர் தேன் தட் ஆல்சோ. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணது வந்து இன்கிரெடிபிள்னு நினைக்கிறேன் நான். Basically, so the thing about Rashomon was that while you had 3 narratives, the 4th narrative is what changes everything. Right? You have 3 people who are involved, but then there is a bystander. So bystander oda viewpoint la da vandu padame maarum. So basically வந்து அங்க வந்து beautifully how each narrative lends into the others ஒன்னுங்கிறது வந்து like இங்க வந்து what is being narrated is essentially the same. There is no dispute on the main things that happened, right? But then filling in the blanks தான் வந்து that is why Virumandi changes the narrative both with respect to Andanal and also with Rashomon. So basically சொல்லும்போது வந்து they all say with so much conviction, but there is so much difference between the narrative.
So it becomes very clear that they are all lying. Basically, ஒருத்தர் தவிர வந்து எல்லாருமே போய் சொல்ற மாதிரி இருக்கலாம். Or like how the movie like itself says, ரோஷமான்ல வரவங்களே சொல்றது எல்லாருமே போய் சொல்லிட்டு இருக்கோங்கிறதா வந்து that is the takeaway from there. Whereas இங்க வந்து clearly there is one truth, but வந்து சில பேர் வந்து சிலது சொல்றது இல்ல. So it's when you get the whole truth is when the picture comes outங்கிறதா விருமாண்டி, well, that is fleshed out beautifully. The last thing I would like to add in this whole Virumandi, Rashomon, whatever it is, ரஷோமான்ல வந்து 3 டிஃபரெண்ட் செக்மெண்டோட மேக்கிங் வேற மாதிரி இருந்துதான் எனக்கு தெரியாது. 3 டிஃபரெண்ட் செக்மெண்டோட டோன் வேற மாதிரி இருந்துதான் தெரியாது. இந்த படத்துல அது பயங்கர டிஃப்ரெண்ட். அண்ட் த எமோஷன்ஸ் தட் இட் கிண்டில்ஸ் இன் ஈச் ஒன் ஆஃப் தோஸ் செக்மெண்ட்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் வெரி டிஃப்ரெண்ட். அது வந்து தட் வாஸ் வெரி நியூ டு மீ. ஒரு மாதிரி என்னை உலுக்கி போட்டுச்சுன்னே சொல்லணும். எஸ்பெஷலி வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஒருத்தனோட பார்ட்டி சாகும்போது யாராவது இவ்வளோ கோல்டா இருப்பாங்களா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நினைச்சேன். அதுக்கப்புறம் அதோடைய கவுண்டர் பாயிண்ட் அவர் ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்ணாருங்கிறது வந்து ஒரு வியூவா வரும்போது அது வந்து இட் மேட் கம்ப்ளீட் சென்ஸ் தட் ஓகே தேர் ஆக்சுவலி டெல்லிங் யூ அவங்க சொல்றதை நம்பாத, இட் வாஸ் பேசிக்லி அ செட்டப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்தது. ஸோ எனிவே வி வில் கீப் மூவிங். இது வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த பிளாட் இட் செல்ஃப், ரைட்? ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ட்ரங்கன் மங்க் பிளாக். வந்து எனக்கு ரொம்ப ஐ வாஸ் சூப்பர் ஃபேசினேட்டட் அபவுட் த ஹோல் ஃபோக்லோர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஹவு திஸ் இஸ் ஆல் ரிலேட்டட் டு காஸ்ட் சுப்ரிமசி அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தோடைய கான்ட்ரவர்சியே வந்து அந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னா நிறைய நாள் வந்து அந்த படத்தை வந்து சண்டியர் அப்படிங்கிற பேரெல்லாம் மாற்ற வச்சாங்க. ஸோ காஸ்ட் பாலிடிக்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் லெட்ஸ் கோ டைவ் இன் டு தட், ரைட்? ஸோ மங்க், நீங்க சொல்லுங்க, இந்த படம் வந்து வை இஸ் இட் சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் வை டஸ் இட் மேட்டர் தட் கொத்தால தேவனுக்கு வந்து ஏன் நல்லம நாயக்கனை பிடிக்காது? வாட் இஸ் த கான்டெக்ட் பிஹைண்ட் இட், ரைட்? அண்ட் இந்த படத்தோடைய அந்த சொல்லுங்க. Yeah. Initially, when Angela starts interviewing Kottalan, and Kottalan says, நாயகர் ஆட்சி காலத்திற்கு முன்பாகவே பாண்டிய மன்னர்கள், அண்ட் ஷீஸ் லைக் அவ்வளோ தூரம் போக வேண்டாம், நீங்க வந்து இதை பத்தியே பேசுங்க சொல்லும்போது he has a basic what do you call animosity towards நாயகர்ங்கிறது நமக்கு அப்புறமா புரியும். பிகாஸ் நலம நாயகர் இஸ் த கேரக்டர் தட் மர்டர்ட் his own father. And obviously he's taken it very personally. Basically, the historical angle here is there was a Jagaveera Pandian. And Jagaveera Pandian was supposed to be a chieftain. Kurunila மன்னர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி he was a chieftain of some places in and around Madurai some time back, a few centuries back. And he had a very, very loyal minister, sort of a prime minister, who was one of those migrants from Andhra, and during the Vijayanagara times, and he did not have an issue. And when he passed away, he gave away whatever land that he held as the chieftain, as the Kurunila Mannan, to that minister. So in his honor, the minister named as had the Veerapandiya name suffix to all of his descendants, and in that lineage comes Veerapandiya Kattabomman. So basically he was called a Bommu. And because they were very strong men, able-bodied men, we call them Getti Bommu, and that eventually became Kattabomman due to corruption of language. And the full name would be Jagaveera Pandiya Karuttaya Kattabomman Nayakkudu or something like that. And that is Veerapandiya Kattabomman's whole name, and that is where Veerapandiya Kattabomman comes from. And if you see, Nayakars basically trace their lineages in terms of Veerapandiya Kattabomman, at least, from the Pandya kings, the Pandya chieftains. So Kottalan probably which is why he's not just because of personal reasons, because Nalama Nayakar was the one who murdered his own father. He's very, very frosty towards an entire community because of his own prejudice and bigotry, and also because of personal reasons. வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இல்ல யோசிச்சு பார்க்கலாம். இல்ல அது வந்து இட்ஸ் பேசிக்லி லைக் ஹி வாண்ட்ஸ் டு லீட் யூ தேர். அது அவரால் அதுக்கு மேல சொன்னா பிரச்சனை பெருசாயிடும் சொல்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம திங்க் பண்ணலாம், இஃப் யூ ஹேவ் டு பி ப்ரோவோகேட்டிவ். பட் ஆனா ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் இஸ். ஐ மீன் அந்த அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பிகட்ரின்ற வார்த்தை சொன்னீங்க, ப்ரெஜுடிஸ்ன்ற வார்த்தை சொன்னீங்க. ஃபுல் படமே ப்ரெஜுடிஸ் சம்பந்தப்பட்டது தான் ஆக்சுவலா. இந்த படத்துல இருக்கிற எல்லா ரூட் காசுமே வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஜுடிஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதே ஆங்கிள் இருக்கும்போது நீங்க வந்து
why don't you talk about some of the again, it is not a very direct correlation, பட் இந்த படம் வரும்போது நான் 2004 வந்து நான் மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின அப்புறம் வந்து அந்த மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய கட் அவுட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 3 முகம் இருந்தது. ஒரு முகத்துல வந்து நெப்போலியன், சென்ட்ரல்ல கமலஹாசன், இந்த சைட்ல பசுபதி. மிரட்டலா இருந்தது. அப்பவே வந்து எங்களுக்கு அண்ட் இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கமல் இந்த படத்துல வந்து அவர் வந்து அந்த ஒரு பட்டை அடிச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒன்று போட்டிருப்பாரு. நெற்றிக்கண் மாதிரி ஒரு ஃபீல்ல அவர் ஒன்று பண்ணிருப்பாரு. அவரு ட்ரை பண்ணிருப்பாரு அவரு. எங்கேயோ வந்து இந்த படத்துல வந்து அந்த மும்மூர்த்திகள் அந்த ஒரு ஃபண்டா ஒரு மூணு மூணு காட்ஸ் பத்தின விஷயம் வருதோன்னு எங்களுக்கு தோணுச்சு. பட் ஐ திங்க் யுவர் பிளாக் டாக்ஸ் அபவுட் இட் மோர். அதை பத்தி சொல்லுங்க. So it is basically it derives from a folklore story, and this is covered in a book written by Tho Paramasivam, Thopan Solvom, called Devam Enbador. And Kamal keeps citing Tho Paramasivam as an inspiration also, in terms of folklore and the rooted stories of Tamil Nadu's folk deities. And the film basically takes in a lot of மெட்டீரியல் ஃப்ரம் தேர். அண்ட் இது வந்து கமலுமே சொன்னதுதான் படம் ரிலீஸ் டைம்ல இந்த கதையெல்லாம். அண்ட் வென் யூ பேசிக்லி மேப் தி ஸ்டோரிஸ் வித் ஹவு த ஃபில்ம் ஃப்ளோஸ், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா பிகாஸ் when you talk about the folklore, basically let me just briefly recap the story in a very very brief way. Shiva, Parvati and Brahma, they basically come down south and they want to settle down. And the name of Parvati is Pechiyamma, and the name of Shivan is I guess Muniyandi, and the name of Brahma is Virumandi in local folklore, and the name of Vishnu is Mayandi. And while they come down, and Virumandi is like the brother of Pechiyamma, and she is the better half of Mayandi. And they come down, and did I say Mayandi? It is Muniyandi, sorry. So they come down, and they basically Virumandi finds this place in Kerala, and she comes down south of Madurai, and she finds a place called Karumathur. It's a forest. And what then happens is she's basically faced with a demon, local demon called Peikaman, who is not able to tolerate all the sacrifices and what do you call the rituals that she does. Her rituals are very, what do you call, Saivam, or vegetarian. In fact, there's a song called Karumathur Kattukulla Oru Kalathil. It doesn't play fully in the movie when the movie plays, but however the audio has the full song, the album. It's a phenomenal song. It's a phenomenal composition. It's a phenomenal song. That song has the entire story narrated through a song, in terms of dialogue and back and forth, and song back and forth between the various singers. And what the lyrics basically explicitly state this in the song itself, where it says மாட்டு குடல் எடுத்து மாலையாக போட்டுத்தான் பேச்சியம்மா இடத்துக்கு அவன் வந்தானே, wrote Peikaman. And சைவ வாடை அது கொஞ்சம் சகிக்கவில்லை, தாக்கி முகஞ்சொலிக்க வைக்குது. He's not able to take the stench of vegetarian offerings. And then so he basically comes and gives her a deadline of like 7 days, like 1 week. I give you 1 week to basically pack your bags and leave this place, this Karumathur Kadu. And she is afraid because Shiva in the story is supposed to be powerless. So she then wonders what to do. In fact, the song itself has a very fascinating line where it says Pechiyamma is basically, she's petrified and she doesn't know what to do. அண்ணக்கூடியவ பேச்சியம்மா பயந்து நடுங்க, something similar to that. And then it says கண்ணனான கழுவநாதன். It says கண்ணனான கழுவநாதன். Kannan is basically Vishnu. It says கண்ணனான கழுவநாதன். He basically உள்ளங்கை ரேகையத்தான் உருவி உருவி பார்த்தாண்டி, புறங்கை ரேகையத்தான் புரட்டி புரட்டி பார்த்தாண்டி, all those lines come. And then he says உதவ கரம் கொடுப்பான், அவன் பேரு நான் சொன்னேன் விரும்மாண்டி. Basically he leads her to Virumandi. And then she goes and she requests him. Yes. And then he comes and he basically is supposed to fight Peikaman and release her. And then the lines are even more explicit when Virumandi comes. He's like he basically questions his what do you call prejudice against
vegetarianism or something like that. This is not to say that, not to impose vegetarianism or anything like that, but கதையில அப்படிதான் வருது. And the song itself makes it explicit. And they get into a fight. And basically the village people come and they mediate and they say that, ஊருக்கு வெளில போய் சண்டை போடுங்கிற மாதிரி தானே? இல்ல இதை போய் எடுத்துட்டு வரணும்னு, ஏதோ போய் மதுரை ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற மாதிரி. மொட்டை கோபுரம் கிட்ட போயிட்டு you get a flag post and come back. And they'll be giving a horse to each of them. And what Pekaman will do is he'll handicap the horse given to Virmandi, so that he has an advantage. And both of them will go, and Virmandi will still defeat Pekaman and come back and basically drive Pekaman away and basically give the place to Pechimma. And Pechimma, she would have promised sacrifices in a very big way to Virmandi, almost 6 meals a day and something like that. And she'll then realize, like, this will not sustain. This will not be sustainable to do that. And then so she'll just take a ring out and put it inside a well. And she'll ask Virmandi, like, Anne, ulla viழுந்துருச்சு எடுத்து தரீங்களா? And he'll go inside to, retrieve the ring, and she'll close the well. And this even comes in the song when he'll be like, உனக்கா உதவ வந்து எனக்கா இப்படி பண்றீங்க? She'll be like, அண்ணே அது கட்டுப்படி ஆகுமா? உலகம் தான் தாங்குமா? And so உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியில we'll basically do a padayal for you. Basically, the entire village comes together and it gives a full feast to the deity called Virmandi in the last Friday of Adi Masam. That is how the song ends. So if you see how this entire story is part of the film itself, it will just blow your mind, because Virmandi's entire hold in the film is linked to the well of his apata. From there, if you see, I mean, Kamal is not very particular about following the legend or the folklore or the story word by word in the film in terms of adapting it to characters. But if you see inside, you imagine the jail itself to be Karma Thurkadu. In fact, when you in the documentary style narration begins in the start itself, there's a jail inmate called Narayanan. When he calls Angela, and he says, the Pegamam Pottanangam Leela, which mirrors the demonic nature of the folklore Pekaman. And Angela, and imagine Angela to be Pechim. I'll come to why eventually. And imagine Nasser to be the powerless Muniandi. And Virmandi is basically locked inside the jail, which is basically a metaphorical well. He's like literally he's locked inside the jail. And eventually he comes to rescue Pechimma literally against Pekam, who's a police officer. Police officer is literally named Pekam. Yeah. And if you then take and the Kandamani song, which is basically from the narration of Kottalan, it has some phenomenal lines which justify the folklore also. Basically it starts with Pandi, Malayalam, Kasi, Rameswaram, Adakkiyala, Andiyam. Pandi is basically Madurai. Malayalam is Kerala. And Kasi is from where they come from, and Rameswaram is basically close to down south of Madurai, where they basically those deities are revered and worshipped. And Vadavakarangudata Samiye Unnathan Adaki Vechadu Pavam. This is one of the lines that comes when they do the sacrifice. And if you see, Kamal tries to help out Kondrasu and Kottalan and Nalamanayakan, and basically he gets locked up. And eventually at the end also, when Pekaman tries to lure Virmandi tries to trick Virmandi in, he says, உனக்கு நான் பலி தரேன் Virmandi Chami. It's a very specific dialogue from Pekaman that says this. And eventually in the end fight also, I think he stabs Kamal in the feet. கால்ல குத்திடுவார் அவரு. Basically that is the handicapped metaphorically, take it like the handicapped horse that despite which Virmandi wins. And you see the song also, Garbha Garagam Vittu Sami Veliyerudhu idu Nyaya Theerpukku Oru Naal, the climax song. You see the sync between music, direction and editing. When Kamal Pandi, Malayalam, Kasi, Rameswaram, the same thing repeats, and they smash the jail locks. And when the locks just come out, it says on the Garbha Garagam Vittu Sami Veliyerumbodu, Kamal just comes out exactly at that point.
The thing is so Okay. pitch perfect. The editing, music, and the direction, like everything, like it just comes into like one, like that is just mastery at its finest. ஏப்பா அப்படியே கூஸ் ஃபிளஷ்பா விட்டுருப்பா முடியல என்ன இல்ல. கண்டிப்பா வாட் ஐ வாஸ் அப்சர்விங் இஸ் இவ்வளோ வெல்ஸ் பத்தி சொன்ன போது இதை தவிர வந்து அந்த parallel நரேஷன்ல நிறைய வெல் மெட்டஃபர்ஸ், ஐ மீன் லைக் விஷுவலி வெல்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெல்குள்ள உட்காந்து லவ் பண்றது இருக்கட்டும், அப்புறம் ஆமா, அந்த ஆமா, ஆமா. லேடியை வந்து வெல்ல உட்காந்து அரைஞ்சு நீ கொஞ்ச நேரம் In பேசாம இருந்து fact, காப்பாத்துறது. the well is ஸோ basically the point of contention in the entire film itself. அந்த ரைட் கிணத்துக்கு தான் ரைட் சண்டையே வரும். கரெக்ட் கரெக்ட். ஸோ வற்றாத ஓகே. ஊற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த Ah, that is what he says, and the when importance his of water. grandmother dies வற்றாத also, basically, when they try to dig a grave for her, water just springs out. And Kamal gets very emotional, and he goes down and he starts crying, and he starts going into a drunk rant. It's phenomenal acting. One of I would say top 3 performances of Kamal as an actor also. இந்த டிஸ்கஷன் Without a shadow of doubt. இல்ல 2-3 விஷயம். ஸோ கமலோட என்ட்ரியே வந்து ஆக்சுவலா வந்து ஹீல் லிட்டரலி ஜம்பிங், அதாவது மேல ஒரு ஆங்கிள் வந்து அந்த இருப்பாரு, ஆங்கிள் கேமரா அங்க இருக்கும், தென் ஹீல் ஆக்சுவலி ஜம்ப் ரைட் இன் டு த ஃப்ரேம். தட் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் அவர் வந்து அவுட் சைடர் கம்மிங் இன், ஹி டசன்ட் நோ ஹவு டு சர்வைவ் அண்ட் ஹி கெட்ஸ் கிக்ட் அவுட். அந்த ஒரு ஆங்கிள் தான் அது. I don't even think it is that much. It is basically a mainstream introduction of a hero, mass entry. பாட்டுல தான் ஆரம்பிக்கும். அந்த என்ன பண்றது, கொம்புல பூ வச்சுத்தி basically hero intro song. It's basically a hero intro song, and hero வந்து பட் ஏன் வெளியில இருந்து வெளில வராரு அவரு? அவர் மேல இருந்து எது குதிக்கிறாரு? வெளியில இருந்து ஒருத்தர் வராரு கமல் படத்துல. முக்கால்வாசி கமல்ஹாசன் படங்கள் இன்ட்ரோ ஒண்ணு கீழே இருந்து மேல வரும், இல்ல மேல இருந்து கீழே வரும், இல்ல கலவத்து வரும். இந்த 3 தான் எல்லா படத்துலயும். நீ சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஆமா ஆமா ஆமா. இல்ல நீங்க மெயின்ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்களேன். மெயின்ஸ்ட்ரீம் தமிழ் சினிமா எதை எடுத்தாலும் ஹீரோட கால்ல இருந்து தான் வந்து வரும். ஹீரோட கால்ல வந்து கொடுப்பாங்க. அபூர்வ சகோதரர்களையும் கமல் வந்து ஜம்ப் பண்ணி தான் வரும். கரெக்ட். யா யூ ஆர் ரைட். யா. சோ அண்ட் இதுல வந்து கமலுக்கு பின்னாடில இருந்தா காமிப்பாங்க. முதல்ல பின்னாடி வந்து பேக் ஷாட் தான் இருக்கும். அவர் வந்து அந்த கும்ப சுத்திட்டு தான் அவர் கீழே குதிப்பார். பேசிக்கலி மெயின் ஸ்ட்ரீம் இன்ட்ரோ ஃபார் மாஸ் ஹீரோ இன்ட்ரோ தான். And in fact, Kamal வந்து again the amazing part is ஒரு மாஸ் ஹீரோ இன்ட்ரோ, மெயின் ஸ்ட்ரீம் ட்ரோப்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. Stuff that are touted as necessary for a movie to succeed commercially, அது எல்லாமே இருக்குது. அதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க மறக்கிறதுக்குள்ள நான் இதை கேட்டலான்னு பாக்குறேன். இவ்வளவு ஐரணி என்னன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ இன்ட்ரோ சீன் வருது, பாயிண்ட் ஆஃப் வியூ யாருன்னா வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். Whoever you are, why would you talk to a stranger? Similarly, when Angela comes and asks Kamal, open up about your life, he'll be like, எடுத்துட்டு போடி, why should I talk to you? Why would I talk about my life to you? Why do I owe anything to you? And then he'll be like, unga ulpaadi alaven. It's a very crass question. You mentioned about Kamal being very crude, very very crass, and Kottalan's version till that point also paints him that way. It paints him as a rapist, it paints him as a murderer. And when Kamal asks Angela, unga ulpaadi alaven, he'll be like, oh, this guy is actually crass. Oh my god, that is so wild to ask a woman that question. And she'll be like, அது கடைக்காரங்கிட்ட சொல்லியாச்சு, பொண்ணை கற்பழிச்சவர் கிட்ட நான் சொல்ல விரும்பல, நான் கிளம்புறேன், அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிப்பா. அதே மாதிரி நான் சொல்ல வேண்டிய இதெல்லாம் நான் வந்து ஜட்ஜி கிட்ட சொல்லியாச்சு, கேமரா தூக்கிட்டு இருக்கிற பொட்ட கழுத்து கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் எழுதுப்போம். தட் இஸ் when you realize the logic in this argument. Okay, we are on to something here. That is where the twist happens. And then she opens about her personal story, her journey, and then makes him respect it, and then he opens up. Just masterful writing in Kamal the writer. I wanted to add one point about the movie poster. போஸ்டர்ல பார்த்தா வந்து கொத்தாலனோட நெத்தியில வந்து பட்டை இருக்கும். நல்லம் நாயக்கர் நெத்தியில வந்து you will see the இது தமிழ்ல என்ன வார்த்தை, திலகமா அதுக்கு? நாமம். நாமமா அது? ஓகே. லைக் விருமாண்டியோட நெத்தியில வந்து ரெண்டும் மர்ஜ் ஆகிற மாதிரி தான் தெரியுமே தவிர வந்து there is nothing லைக் எக்ஸ்பிளிசிட்லி தேர். அண்ட் படத்தில் பார்த்தாலுமே வந்து படத்தில் வர்ற வந்து முதல்ல நிறைய சீனில் வந்து கமலோட நெத்தியில் பட்டை இருக்காது. ஆனால் வந்து when he goes for the court room, ரைட், முதல்ல போய் வந்து பொய் சொல்லி வந்து when they try to get out of it, அப்போ வந்து கமலோட நெத்தி பார்த்தா வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும்.
எல்லாம் கொத்தாலன் அண்ட் கேங்கோட இருக்கிற மாதிரியே வந்து ஸோ பேசிக்லி சிக்னிஃபைங் ஹிஸ் யூனிட்டி வித் ஹிஸ் காஸ்ட் அப்போ. ஸோ தட் இஸ் வென் யூ see it வெரி கிளியர்லி. ஆனால் மற்ற சீன் நிறைய சீனில் வராது அது. ஸோ எனக்கு அந்த போஸ்டல் என்ன பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா, தோ கமல் comes from the same community as Kottalan, he does not share the same affinity, does not have the same desires. That clearly வந்து the community conflict, caste conflict வந்து that is very clear, and Kamal is the one guy in between. But then the one thing that unites all three is the mush. எல்லாரோட மீசையும் வந்து that is so perfectly in sync. Macho nature of these men is what unites them, and that I felt was an allegory to the violence, because they are united by violence and nothing else. எனக்கு வந்து அந்த போஸ்டர் பார்க்கும்போது that is what stayed with me, and I thought that is one of the best posters made தமிழ் சினிமால. So Pechiyamma, takes out the ring and she puts it in the well and asks Virmandi to retrieve it, and Virmandi goes in and gets trapped. So if you see, Annalakshmi says, காசா என்ன நான் வந்து தங்கமாவே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு she takes out a ring and she gives it to the priest. The priest lies in the court of law where he takes out the ring while lying in the court of law. So the Pechiyamma stories, the ring is also like linked into the film's Yeah. story. So Yeah. yeah. நீங்க அந்த ஃபோக்லோர்ல இன்னும் 2 பாயிண்ட் வந்து உங்களுடைய பிளாக்ல நீங்க பேசினதையும் கவர் பண்றா நல்லா இருக்கும். ஒன்னு வந்து அந்த எட்டப்பன் அந்த லிங்க் பத்தி பேசணும். Yeah, thank you for reminding about that. Yeah. So Veerapandi Kattabomman patti we spoke, but when you talk about his adversary or so-called adversary, Ettappan, in fact, in real life, all of them were chieftains, buying for land in and around Panchalanguruchi and Ettayapuram and so on, around, the Jillas and taluks around Tirunelveli. Ettappan, it's basically their family name. And Ettappan's ancestor, one of them supposed to have entered into a duel with another wrestler when he was challenged, and he ends up killing the wrestler. And that wrestler had 8 young brothers who he was taking care of, and struck by guilt, that king or chieftain adopted the 8 boys and he started raising them as his own. That is how 8 பேருக்கு அப்பன், and the Ettappan name stuck with them. And what was his actual name? It was Nallama Nayakan in real life. And if you see Nallama Nayakan in the film itself, he is somebody who kills another person and is struck by guilt and tries to spend the rest of his life making up for this sin, for committing a murder. Yeah. Yeah. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து நல்லம நாயக்கர் வந்து ஆக்சுவலா தெலுங்கு மைக்ரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த டைட்டிலே வந்து the person ராஜேந்திர பாண்டியனா ராஜவீர பாண்டியன், வீரபாண்டியன், ஜெகவீரபாண்டியன். அவங்க வந்து they are basically descendants from ஆந்திரான்னு சொன்னீங்க. அண்ட் அதுல வந்து அவங்க வந்து தெலுங்கு சேர்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவே வந்து இந்த படத்துல நிறைய நெப்போலியன் பேசுறதுல வரும் இல்லையா, அதை பத்தி சொல்ல வர முடியும். This was pointed by an acquaintance who's well versed with Telugu people and Andhra culture, and until he made this point, we had no clue, which is in the scene where Virmandi is supposed to be arrested by Inspector Pekaman, and he comes in. Virmandi is about to eat, and Nallama Nayakar, Napoleon, he tries to salvage the situation by going out, and his mother comes out and she saves Virmandi as Virmandi hides. And they ask him immediately, what's happening? He says, okati ledu, actually, which means onnumilla, nothing big. The actual Telugu word for it is emi ledu. Okati ledu is the literal Telugu translation of onnumilla from Tamil. So, and that is how a Telugu person who spent generations in Tamil Nadu, while retaining their mother tongue, they'll think in Tamil, but they'll speak in Telugu. So these nuances of village life and as you say Vattara Vazhakku, the dialects and accents were brought out phenomenally by Kamal. For all the tribute justified in all ways that we gave to Bharati Raja, it took a Kamal Haasan to bring this out from rural life. Fantastic. So this is very good Taj Mahalலே வரும் இது.
அது இது தாஜ்மஹாலே ரீகலெக்ட் அவரு அதுல ஆக்சுவலி அந்த அந்த பொண்ணு சைடு ஃபுல்லாவே நாயக்கரா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஆமா. தெலுங்கு இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ஐ திங்க் ஆமா. நம்ம மேபி ரிவ்யூஸ் இட் பண்ணா தெரியும் நினைக்கிறேன். ரோஹிணியோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஆஞ்சலா காட்டமுத்தோட கேரக்டர், அதோடைய இன்ஸ்பிரேஷன்ஸ். டைரக்டர் பாலா வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, அந்த மாடவிளக்கே சாங் வந்த உடனே வெறும் அந்த விஷுவல்ஸ் அண்ட் அந்த வாய்ஸ் அதை பார்த்தே அவருக்கு வந்து ஒரு 3-4 கதை தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இனிஷியல் பிளான்ல பார்த்தா நாசர் வாஸ் சப்போஸ் டு பிளே வெரி பிவோட்டல் கேரக்டர். அந்த எய்தர் பசுபதி ஆர் நெப்போலியன் ஆர் பெய் காமன்ல ஏதோ ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது போல இருக்கு. லைக் அந்த மாதிரி வந்து ஒரு இன்டிமேட் சீன் பிட்வீன் அ கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் மதர் நான் பார்த்ததே கிடையாது. கமலுடைய ரைட்டிங் வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப லேட்டா வந்து நினைச்சிட்டு இருப்போம். மேபி சம் தேவர் மகன் அப்படி இல்ல. ஐ see it from குரு. So that is basically a hat tip to Veerapandya Kattabomman movie by Kamal, the writer. Somebody posted a tweet recently. The three dragons போட்டுட்டு actor, writer, director Kamal, which is the best அப்படிங்கிறப்போ the three dragons, the meme template வந்து it holds true for here. And the fourth hidden dragon, which is